அன்பு நெஞ்சங்களே, அற்புத உடன்பிறப்புகளே, மகர லக்னத்தையும் கும்ப லக்னத்தையும் சேர்த்தே நாம் இதில் பார்த்து விடுகிறோம். மகர லக்னாதிபதியும் சனி, கும்ப லக்னாதிபதியும் சனி. சனி பகவானுக்கு 2 வீடுகள், ஒன்று மகரம், மற்றொன்று கும்பம். 2 லக்னத்தையும் இதே கட்டுரையில் பார்த்து விடுகிறோம். தனித்தனியாக பார்க்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் என்ன மரங்கள் என்றும் நான் சொல்லிவிடுகிறேன். அதற்கு முன்பாக சனியை பற்றி ஓரளவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கின்ற 7 கிரகங்களில், அதாவது ராகு கேது என்ற நிழல் கிரகத்தை தவிர மற்ற 7 கிரகங்களில் சனியே நம்மை அதிகமாக ஆட்சி புரிகிறார், மனிதனை ஆட்டி படைக்கிறார். அந்த சனி பகவானை பற்றிய விஞ்ஞான ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நாம் பார்த்து விடுவோம். அன்பர்களே, 2 லக்னக்காரர்களும் இதை நன்றாக கவனிக்கலாம். மற்ற அனைத்து லக்னக்காரர்களும் சனி பகவானை விட்டு விலகிவிட முடியாது. இவர் 3, 7, 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இவரது பார்வையே பலருக்கு பயத்தை தரும். நவகிரகங்களையும் தன் ஆட்சியில் அடக்கி அனைத்து கிரகங்களின் அதிபதிகளை குப்புற படுக்க வைத்து படிக்கட்டாக்கி முதுகில் கால் வைத்து நடந்து செல்லும் ராவணன் நேரம் நெருங்கும் பொழுது நாரதர் சனி பகவானை பார்த்து, நீ ஏன் குப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், இம்முறை திரும்பி ராவணனை பார் என்றதும், அதேபோல சனி பகவான் தன் ஓரக்கண்ணால் ராவணனை பார்க்க அன்றிலிருந்து ராவணனின் வாழ்வில் சோதனைகளும் வேதனைகளும் வரத் தொடங்கியது என்ற ஒரு கதை உண்டு. இந்த கதை சொல்ல வந்த உண்மை என்னவென்றால், தீவிர சிவபக்தனான ராவணனுக்கே தேவையற்ற அழியக்கூடிய ஆசையை, சீதை மீது மோகத்தை உருவாக்கியது சனி பார்வை. சனி பார்வைக்கே பலன் மிகுதி எனில் 7.5 சனியான 7.5 ஆண்டுகளில் 2.5 ஆண்டுகள் ஆரம்ப சனி, 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனி, 2.5 ஆண்டுகள் பாதசனி என்று படும் பாட்டை மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். அதோடு போயிற்றா என்றால் இல்லை. அஷ்டம சனி, கண்டசனி, அர்த்தாஷ்டம சனி என பல உண்டு. மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத அளவு ஜோதிடத்தில் சனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நவகிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வரர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆம், சூரிய குடும்பத்தில் உள்ள வெளிக்கோள்களில் குருவிற்கு அப்பால் உள்ள கிரகம் சனி. வாயு பூதங்களின் கிரகம். இயற்கை வாயுக்களான அம்மோனியா, ஹீலியம், மீத்தேன் போன்ற வாயுக்கள் பெருமளவில் இருக்கிற கிரகம் இந்த சனி கிரகம். இந்த கிரகத்தை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். இந்த கிரகத்தை சுற்றி வாயு சூழலே காணப்படுகிறது என்று விஞ்ஞானமும் சொல்லுகிறது. சனியை சுற்றி 3 வளையங்கள் உண்டு. சி வளையம், இதன் தடிமன் 16 கிலோமீட்டர்கள். இது சனியை சுற்றி கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக பி ரிங், பி வளையம், இதன் தடிமன் 18 கிலோமீட்டர்கள். சனியை தொடர்ச்சியாக சுற்றி கொண்டிருக்கிறது. சனியின் மேற்பரப்பில் இருந்து 66,400 கிலோமீட்டர் தூரம் தள்ளி மேலிருக்கின்ற வளையம் ஏ ரிங், ஏ வளையம். இது ஒளியை மிக பிரகாசமாக பிரதிபலிக்கிறது. இதன் தடிமன் 20 கிலோமீட்டர். இது சனியை சீரற்ற வேகத்தில் சுற்றி வருகிறது. பி வளையத்திற்கும் ஏ வளையத்திற்கும் இடையே ஒரு அமைதியான இடைவெளி இருக்கிறது. இதற்கு கேசினி பிரிவு, கேசினி டிவிஷன் என பெயர். இந்த இடைவெளி எவ்வளவு தூரம் தெரியுமா நண்பர்களே? 2880 கிலோமீட்டர்கள் அகலமுடையது. ஏபிசி என்ற இந்த 3 வளையங்களின் மொத்த அகலம் 2,72,000 கிலோமீட்டர்கள். இந்த வளையங்களை தாண்டிதான் சனியை நாம் அடைய முடியும். புராணங்களில் மற்ற கிரகங்களின் சக்தியை விட சனி பகவானுக்கு அதிக சக்தியும், அவனை சுற்றி ஒருவித சக்தி பரவுவது போலவும், அவரது பார்வைப்பட்டவுடன் ஈசனாக இருந்தாலும் பிச்சை எடுத்தே ஆக வேண்டுமென்ற கதையெல்லாம் படிக்கிறோம், கேட்கிறோம். அப்படியெனில் நம் காலம்தான் விஞ்ஞான கண்டுபிடிப்பு எனில், சுமார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இந்த விஞ்ஞான கருத்துக்களை நம் முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பூமிக்கு ஒரு துணைக்கோள் சந்திரன், அதுபோல செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள், குருவிற்கு 17 துணைக்கோள்கள், சனிக்கு 20 துணைக்கோள்கள் இருக்கின்றன என்பது நம்ப முடிகிறதா அன்பர்களே? சனியின் துணைக்கோள்களின் விட்டம் எவ்வளவு தெரியுமா? ஒரு துணைக்கோளின் விட்டம் 5140 கிலோமீட்டர்கள்.
புதன் கிரகத்தின் மொத்த துணை விட்டமே 4850 கிலோமீட்டர் தான். துணைகோளின் விட்டமே இப்படி எனில் சனி கிரகத்தின் விட்டமோ 1,19,300 கிலோமீட்டர்கள். பூமியை விட சனி 770 மடங்கு பெரியது என்பதை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு கிரக ஓட்டம் நமக்கு சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். நாம் அந்த கிரக ஓட்டங்களின் நடுவிலே எப்படி இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் அன்பர்களே. மீண்டும் இதை தொடர்கிறேன். இதோ அடுத்ததை கேளுங்கள்.